வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மருத்துவம் முகத்திலும் சரி உடம்பிலும் சரி கரும்பத்துகள் அதிகம் இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கு எளிமையான முறையில் மருந்துகள் நம்ம மேல்புறமாக பயன்படுத்துறதுக்கு செய்முறைகள் எல்லாமே பார்க்கலாம். இது பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி கரும்பத்துகள் இருக்குது அப்படின்னாங்க. தோல் நோயில் கரும்பற்று அப்படின்ட்டு சொல்லுவோம். இது அதிகம் எல்லாருக்கும் வராது, ஒரு சிலருக்கு தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா மலக்கட்டு பிரச்சனை அவங்களுக்கு இருக்கும், சரியாக ஓய்வு இல்லாமல் இருக்கும், இரத்த குறைவு இருக்கும், உடம்புல வறட்சித்தன்மை அதிகமாகிட்டே இருந்தால் அவங்களுக்கு தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், ஜீரண கோளாறுகள் இருந்தாலும் தோல் வியாதிகள் அதிகமாகும். அதில் ஆரம்பத்தில் வர தோல் வியாதி எல்லாமே எளிமையாக நீக்க முடியும். இது அதிகமாக ஆகுது அப்படின்றல நம்ம உடம்பு பகுதியிலையும் சரி கை கால் பகுதிகள்லையும் சரி அதிகம் கரும்புள்ளிகள் மாதிரி இல்லாமல் உடல் முழுவதுமே கருப்பாக இருக்கும். அது ஒரு சிலருக்கு பார்க்கல அவங்க உடல் நிறமே கருப்பு அப்படின்னு நினைப்போம். உடல் நிறம் வேறு நிறமாக இருக்கும். இந்த தோல் நோய்க்கூட கரும்படை புள்ளிகள் அப்படின்ட்டுலாம் சொல்லுவோம். அந்த எல்லாத்தையுமே சரியாக சீரமைக்கக்கூடியது அப்படின்றது நம்ம இந்த மருந்துகள் எளிமையாக பயன்படுத்தலாம். பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா உணவுகள் முறையில் சரியாக ஜீரணிக்கிறதுக்கு எளிமையான முறையில் எடுத்தாங்கன்னா அது சீக்கிரமாக சரியாகும். கடினமான உணவுகள் எடுக்கையில் அது மலக்கட்டு பிரச்சனையாகும். உள்ளேயே கசடுகள் குடல் பகுதியில் தங்கிட்டே இருந்ததுன்னா அது நாள்பட ஆச்சுன்னா அது தோல் நோய் தான் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா வியர்வை கோலங்கள் மூலியமாக வெளியேறக்கூடிய கசடுகள் எல்லாமே வெளியேறாமல் உள்ளுக்குள்ளே இருந்தது அப்படின்றல தோலில் அந்த படிமங்கள் மேல்புறமாக படிஞ்சு அது நாள்பட இருந்ததுன்னா அதுவே தோல் நோயாக வர ஆரம்பிக்கும். அதுக்கு முதல்ல எடுக்கிற மூலிகை இது பார்த்தீனியா செடி அப்படின்னுவோம். பார்த்தீனியா செடி இது காட்டுப்பகுதியில் அதிகமாக இருக்கும். இது யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. இது அதிகம் என்னென்னா காற்றின் மூலியம் பரவுச்சுன்னா இந்த பூவோட சுவாசம் எல்லாத்தையுமே மனிதர்கள் சுவாசிக்கிறாங்க அதிகமாக அப்படின்னா அவங்களுக்கு சுவாச சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இதை நாள்பட தொடர்ச்சியாக பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தோல் நோயும் வரும், கேன்சரும் வரும். இதோட இந்த செடியோட தன்மை இதுதான். இது தோல் நோய் எல்லாத்தையும் வரவழைக்கக்கூடியனால முல்லை முள்ளால் எடு அப்படின்னும். அதனால தான் இந்த தோல் நோய் வந்ததுன்னா இதுக்கு மேல்புறமாக தான் நாம் பயன்படுத்த போகிறோம் கூட்டு மருந்தோடு சேர்த்து. இது இயற்கையாகவே எல்லா இடத்துலையும் இருக்கும். இந்த செடி இருக்க இடத்துல வேறு செடியை வளர விடாது. இது வயல்வெளிகளில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வயல்வெளியில் தானியங்கள் எல்லாம் போடுறாங்கன்னா இந்த செடிகளை தூக்கி அப்புறப்படுத்தி எரிச்சிருவாங்க. எரிச்சிட்டாங்கன்னா மற்ற ஜீவராசிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்குன்னுவாங்க. இது குறைந்த அளவில் மருந்துக்கு பயன்படுத்தல நல்ல நன்மையை தரும். அதனால் நாம் எடுத்துக்கிறோம். மலைவேம்பு கசப்புத்தன்மையுடையது, ரத்தத்தை சீர் செய்யும், தோல் கிருமிகள் எல்லாத்தையுமே எளிமையாக நீக்கக்கூடியது, வியர்வை கோலங்களில் படிஞ்சிருக்கும் கசடுகளையும் வெளியேற்றும். அதனால் நாம் இதை எடுத்துக்கிறோம். அத்தி இலை உடல் சூட்டை தணிக்கும், உடலில் எலும்பு சூட்டையும் தணிக்கும் அப்படின்னாங்க. தோல் பகுதிகளில் உள்ள கரும்படை எல்லாத்தையுமே நீக்கக்கூடியது, உள்ளே ரத்தோட்டம் சரியாக இல்லாமல் இருக்கும். அந்த ரத்தோட்டத்தையும் எளிமையாக சீர் செய்யக்கூடியது, உடல் வறட்சி உடல் சூடு எல்லாத்தையுமே தணிக்கக்கூடியதுனால அத்தி இலை மருந்துக்கு எடுத்துக்கிறோம். சின்ன வெங்காயம் அதிகமாக பயன்படுத்துகிறோன்னா இது வெப்பத்தன்மை அதிகமாக உண்டாக்கும். அதே போல் கார்ப்புத்தன்மை இருக்கும். உடலில் உள்ள காயங்களும் சரி கரும்புள்ளிகளும் சரி கரும்படையாக இருந்தாலும் அது தோல் நோய்க்கு வேகமாக செயல்படக்கூடியது அப்படின்றனால ரத்தோட்டத்தங்களையும் சீர் செய்யும். இதனால் நாம் உள்ளுக்கும் சரி வெளியிலையும் சரி சின்ன வெங்காயம் உணவுக்கு எடுக்கல சின்ன வெங்காயம் அதிகம் எடுக்கலாம். இது மருத்துவ முறையில் வெளிப்புறமாக போடுறோம் அப்படின்னா இந்த சின்ன வெங்காயம் மருந்துக்கு தேவையான அளவு நாம் எடுத்துக்கிறணும். புளித்த நாட்டு மாட்டு தயிர் இது அதிக வெப்பத்தன்மை உடையது அப்படின்னு சொல்லலாம். தயிர் வெப்பத்தன்மையாக இருக்கும். இதோட நீர் கலந்து எடுத்தோன்னா குளிர்ச்சி தன்மையாக இருக்கும். இவங்களுக்கு உடல் வறட்சியாக இருக்கும். ரத்தம் சரியாக போகாமல் வறண்டு அந்த தோல் பகுதிகள் கரும்படைகள்ன்றது திட்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்க்கல சுரண்டி பார்த்தாங்கன்னா இது மீனில் செதில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சுரண்டையில் நெகத்திலே லைட்டாக எழும்பும். அது அதிகமாக பாதிப்பு இருக்கவங்களுக்குன்னா அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா நெகம் வச்சு கிழிச்சாங்கன்னா கோடு கோடாக வரி வரியாக இருக்கும்.
அந்த கரும்படை மேலே வரி இருக்கும். ஒரு சிலருக்கு நம்ம நெகத்தோட டிப்பு வந்து நுனி பகுதி பட்டாலே வந்து அப்படியே வந்து புள்ளி புள்ளியாக ரத்தங்கள் வந்து அந்த இடத்துல இருக்கும். அந்த கரும்படைகள் எல்லாமே வந்து சீக்கிரமாக போகிறதுக்கு வந்து நாம் இந்த இதை கூட்டு மருந்தாக பயன்படுத்தலாம். மருந்து செய்முறையில் வந்து அம்மா வந்து செஞ்சு காமிப்பாங்க. கரும்பற்று முகத்தில் தான் முதல்ல அறிகுறி தெரியும். சின்னதாக ஒரு புள்ளி மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து படர்ந்து கரும்பற்றாக வந்துடும். அது முகத்தில் மட்டும் இருக்காது, கையில், கழுத்து முழுக்க, உடம்பு முழுக்க, கால் முழுக்க பரவிடும். இதுக்கெல்லாம் காரணம் ரத்தத்தில் கிருமி சேர்ந்துருக்கு அப்படின்றத நீங்கள் உணரலாம். அது நாள்பட்ட மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவாங்க, மலச்சிக்கல் இருக்கும், ரத்த குறைபாடு இருக்கும். பெண்களுக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு மென்மையான இடத்துல தான் முதல்ல அந்த கசடுகள் வந்து வெளித்தள்ளும். கருப்பையில் பிரச்சனைகள், கருப்பையில் வந்து கருப்பை சுத்தம் இல்லாமல் மாதவிடாய் கோளாறுகள், இர்ரெகுலர் பீரியடு, அதாவது நீர்க்கட்டி அல்லது பைப்ராய்டு, அந்த மாதிரி பல்கி யூட்ரஸில் கருப்பையில் பிரச்சனை உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சரியில்லை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முகத்தில் கரும்பற்றுகள், கரும்புள்ளி அந்த மாதிரி வரும். உடம்பு முழுக்கையும் சில பேருக்கு இருக்கும். இப்போ அதை சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். இந்த பார்த்தினியா கொலை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறலாம். இது அதிகமாக வந்து இருக்கிற இடத்துல ஆஸ்துமா நோய், அந்த மாதிரி இருமல், சளி இதெல்லாம் அதிகமாக கொண்டு வரும். புற்றுநோய் வர்றதுக்கு இதுவும் நிறைய காரணமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. முல்லை முள்ளால் எடு அப்படின்றது இந்த அதிகமாக அந்த பார்த்தினியா கொலை உள்ள இடத்துல இருக்கிறவங்களுக்கும் தோல் நோய்கள் வந்து அதிகமாக வந்திருக்கும். அந்த கரும்பற்று எடுக்கிறதுக்கு இது கூட்டு மருந்தோடு சேர்க்குறப்போ சீக்கிரமாக சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பார்த்தினியா கொலை கொஞ்சமாக எடுத்துக்கரலாம். அளவு முறைகளை சொல்லிடுறேன். மலை வேம்பு தோலின் நிறத்தை பழைய நிறத்தை கொண்டு வர்றது. கிருமி நாசினி, கசப்புத்தன்மை உள்ளதுனால நம்ம தோல் அடியில் வந்து தோலின் அடியில் இருக்கிற மென்மையான அடியில் வந்து கிருமிகள் வந்து தங்கியிருந்துட்டு அவங்களுக்கு அடிக்கடி வந்து அரிப்பு, எரிச்சல் இருக்க மாதிரி இருந்ததுனாக்கா அதை சொரிஞ்சு விட்டு சில பேர் வந்து கையில், காலில் அதிலெல்லாம் ரத்தம் வர்ற அளவுக்கெல்லாம் வந்து சொரிஞ்சு வச்சுருப்பாங்க. எந்த இடம்னாலும் அவங்களுக்கு அரிப்புத்தன்மை இருந்துக்கிட்டு இருக்குதுனாக்கா இந்த மலைவேம்பு கூட கொஞ்சமாக எடுத்துக்கிறணும். உடம்புல எந்த இடத்துல அரிப்பு இருக்குது, தோலின் நிறம் மாறி போய் பத்தா இருக்குனாக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த வேம்பை வந்து கூட்டிக்கிடலாம். அந்த கரும்பற்றுனால அரிப்பு, அரிச்சு சொரிஞ்சு புண்ணாகி இருக்கும். சில பேர் புண்ணு ஆறாமல் இருக்கும், தழும்பாக வடுவடுவாக வேற வச்சுருப்பாங்க. அந்த இதெல்லாம் எரிச்சல், புண்ணு இதை ஆற்றக்கூடியது. பழைய அந்த இருந்த அந்த வடுவடுவாக சொரிஞ்சு விட்டு புண்ணாக இருந்த அந்த தழும்பே இல்லாத அளவுக்கு இந்த மருந்து கூட்டு மருந்தோட அத்தி இலை எடுத்துக்கிறப்போ இதனுடைய பால், இலை இதெல்லாம் சேர்ந்து சீக்கிரமாக வந்து குணப்படுத்துறதுக்கு, தோலின் நிறத்தை பழைய நிறத்துக்கு கொண்டு வர்றதுக்கு இது உதவியாக இருக்கும். இதுவும் ஒரு கொத்து எடுத்துக்கிறலாம். அத்தி இலை, மலைவேம்பு, பார்த்தினியா கொலை கொஞ்சம் எடுத்துக்கிறோம். அது கூட சின்ன வெங்காயம் ஒரு 2 எடுத்து கூட சுத்தம் பண்ணி இது எல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து அரைச்சி எடுத்து கலவையாக வச்சுருக்கேன். எல்லாமே வந்து கலந்து அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இந்த கலவையை ஏதாவது ஒரு நேரத்தில் உங்களுக்கு முகத்தில், கையில், காலில் எந்தெந்த இடத்துல வந்து அதிகமாக கரும்பத்துக்கள் இருக்குதோ உங்கள் நிறத்தை விட தனியாகவே அதனுடைய பத்து வந்து நல்லா தெரியும். நீங்கள் ரேசாக சொரிஞ்சிங்கனாக்கா மீன் செதில்கள் மாதிரி முகத்துலையோ, கையில், காலில் இந்த மாதிரி இடத்துல அரிப்பு எரிச்சல் இருந்துக்குன்னா சொரிஞ்சிங்கனாக்கா கீழே பொலப்பொலன்னு உதிரும். எல்லாம் சேர்ந்து அரைச்சி எடுத்த கலவை கூட புளித்த நாட்டு மாட்டு தயிர் கூட சேர்த்துக்கலாம். நம்ம 10 எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சதுனாக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி கூட தயிர் சேர்த்துக்கலாம். இது முகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படவே வேணாம். கூட்டு மருந்தாக இருக்கிறப்போ ஒன்றுமே பண்ணாது. போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து சாதாரணமாக பச்சை தண்ணியில் முகத்தை கழுவிடுங்க. சோப்பு கண்ட இது போட்டு கழுவ வேண்டாம். இந்த மருந்தை போட்டு அரை மணி நேரம் கழித்து முகத்துலனாக்கா அரை மணி நேரத்தில் கழுவிடுங்க. மற்ற உடம்புல எல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா இரவு நேரத்தில் போட்டுட்டு
வேறு தனியாக ஒரு டவலை கட்டிக்கிட்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தனி அறையில் இருந்துட்டு நீங்கள் படுக்கிற இடம் அறை இதிலெல்லாம் வந்து துணிமணிகளை வந்து அந்த கரும்பட்டு இருக்குது பொலன்னு உதுருது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அந்த துணிகளை வந்து நல்லா வெயிலில் படும்படியாக காய வச்சிட்டிங்கனாக்கா நச்சுக்கிருமிகள் இருந்தாலும் அது வந்து செத்துருச்சுனாக்கா அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு தோல் நோய்ன்றது சரியாகும். எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க. கண்ட ஆயிலில் சாப்பிட்றத மாமிச உணவுகள் சாப்பிட்றத தவிர்த்துட்டிங்கனாக்கா கரும்பற்று கரும்புள்ளி அந்த தோல் நோயை வந்து சீக்கிரமாக குணமாக்கிறோம் இந்த மருந்து. கரும்புள்ளிகள் சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.